செலுத்த நம்முடன் குருவும் இணைகின்றார். வாழ்க்கையின் பலிகளை நாம் செலுத்த நம்முடன் குருவும் இணைகின்றார். அவர் வழி அவரோடு இணைந்திடுவோம். அருள் பலிகளை நாம் செலுத்திடுவோம். அவர் வழி அவரோடு இணைந்திடுவோம். அருள் பலிகளை நாம் செலுத்திடுவோம். பலி நிறைவேற்றிடும் பரம்பொருளாய் எங்கள் பரமன் பலிபீடம் வருகின்றார். இறை மக்களே, நீங்கள் வருவீரே, குருவுடன் பலியை நிறைவேற்ற. அன்னை மரியாவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மே மாதமான இம்மாதத்தில் 12ஆம் நாளில் ஒற்றுமையை நிலைநாட்டுபவர் அன்னை மரியாள் என்ற மைய கருத்தினை சிந்தித்து இறையாசீர் வழங்க வருகை புரிந்திருக்கும் அருட்பணி கிறிஸ்டோபர் அவர்களையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித அருளானந்தர் அன்பிய இறை சமூகம் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். சுவக்கீன் அன்னாள் என்ற பூந்தோட்டத்தில் மலர்ந்த மலரே, தாழ்ச்சி என்ற பண்பினை மணிமுடியாக சூடிய அரசியே, இறைமகன் இயேசுவை கருவில் சுமந்த கன்னித்தாயே, உம்மை வாழ்த்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பேழையை அமைத்து வழிபட்டனர். அவ்வாறே புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழையாக இருந்து இறைவனையும் நம்மையும் ஒன்றுபடுத்துபவராக செயல்படுகிறார். கானாவூர் திருமணத்தில் ரசம் தீர்ந்து போகவே அவ்விடத்தில் ஏற்படும் குழப்பத்தினை தீர்த்து அங்கு ஒற்றுமையை நிலைநாட்டியவர் அன்னை மரியாள். மேலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்விடும் நேரம் சிதறி கிடந்த மக்களினத்தை ஒன்று கூட்டி இத்திருச்சபையை ஒற்றுமைப்படுத்தி வழி நடத்தியவள் அன்னை மரியாள். இயேசுவின் இறப்புக்கு பின் நம் வாழ்வு முடிந்துவிட்டது என்று திக்கற்று இருந்த சீடர்களை ஒற்றுப்படுத்தி இயேசுவின் பணியை ஆற்றுமாறு கூறி வழிநடத்தியவள் அன்னை மரியாள். எனவே அன்பார்ந்தவர்களை, நாமும் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படுத்துபவர்களாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக பழியில் பங்கு பெறுவோம், இறையாசீர் பெறுவோம். இன்றைய திருப்பலியானது புனித அருளானந்த அன்பிய குடும்பங்களுடைய நலனுக்காகவும் அருள்ராஜ் கார்மேல் மேரி திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் மரித்த அன்னமேரி, ஜார்ஜ், மாணிக்கவேல் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பலியில் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை சிந்தனைகளை வழங்க இறை ஆசிரியை நமக்கு பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிற அருட்பணியாளர் கிறிஸ்டோபர் அவர்களுக்காகவும் அவருடைய பங்கு மக்களுக்காகவும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை ஒற்றுமையை விதைக்கிற தாய். எங்கே பிரிவினைகள் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தை கொடுக்கிற அன்பு தாயாய், சகாயத்தாய் இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்விலே ஒற்றுமையை குலைத்த நேரங்களுக்காக, நம்முடைய சொல்லால் செயலால் சமாதானத்தையும் அமைதியும் குலைத்த நேரங்களுக்காக, ஒற்றுமையாய் இருக்க வேண்டிய குடும்பங்களிலே பிரிவினைகளை ஏற்படுத்தியே நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பையும் நாடுவோம்.
இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்துகரல் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீ. இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வாள் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லாருளின் கொடையும் ஆசியும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளை, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார்.
அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரை, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் இறைவனையே நினைந்து இதயம் மகிழ்கின்றது. தாழ்நிலை நின்ற தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை நின்ற தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றே
கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிலு சிலுவென்று காற்று. மே மாதம்னாவே கடுமையான வெயில் இருக்கும். அந்த கால சூழலே மாறி ஒரு 3 நாட்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல். எங்கேயோ மலை பிரதேசத்தில் இருக்கிறோமோ அப்படி என்கிற ஒரு உணர்வு. மழை வரும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த கால மாற்றங்கள், கால சூழல்கள் எல்லோரையும் இங்கே ஒன்றாய் சேர்த்திருக்கிறது. ஒற்றுமையை நிலைநாட்டுபவள் அன்னை மரியாள். ஒற்றுமை என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாக்கியம். அது ஒரு பெரிய வாக்கியம். ஒன்றாயிருப்பதனால் அவர்கள் ஒற்றுமையாய் இருக்கிறார்களா அப்படி என்று முடிவுக்கும் வந்துவிட முடியாது. ஒரே குடும்பமாயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒற்றுமையாயிருக்கிறார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் எல்லாமே இருக்கிறாங்க, மருமகள் எல்லாமே இருக்கிறாங்க, அப்போது ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். எனவே ஒற்றுமை என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு, ஒற்றுமை என்கிற ஒத்தை வார்த்தையை தூக்கி நிறுத்துவதற்கு எத்தனை விதமான தியாகங்கள் அங்கே செய்யப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கதை அல்ல, ஒரு நிஜம் ஒன்று. ஒரு அம்மா ஃபாதர்கிட்ட, எங்கள் பக்கத்து வீட்டு ஒரு அம்மாவை பற்றி நான் தப்பாக ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு பரிகாரம் ஏதாவது கொடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 500 ரூபா கையில் கொடுத்து, நேராக சிக்கன் கடைக்கு போமா, ஒரு முழு கோழியை ஒன்று வாங்கிக்கோ,
என்ன வாங்க சொன்னார்? ஒரு முழுசாக ஒரு கோழியை வாங்கிக்கோ, வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிடு. சாப்பிட்ட பிறகு நீ அந்த கோழியினுடைய ரெக்கைகளை என்ன செய்யணும்? அந்த ஊர் முழுக்க எல்லா மூளை முடுக்குகளிலே போட்டுட்டு வரணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பரிகாரம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே செஞ்சாங்க. சந்தோஷம் தானே, 500 ரூபாவும் கிடைக்குது, ஒரு கோழியும் கிடைக்குது அப்படின்னும் பொழுது சந்தோஷமாக அந்த அம்மா செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு, ஃபாதர் சொன்னதை செஞ்சுட்டேன், இருங்கம்மா முடியல, எங்கெங்கெல்லாம் அந்த ரெக்கையை போட்டுட்டு வந்தீங்களோ அதெல்லாமே போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப முழிக்க ஆரம்பிச்சாங்க. தி சின் ஆஃப் பிளாஸ்பமி அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. அது ஒருவரை பற்றி இல்லாதது பொல்லாதது அல்லது ஒற்றுமையை குலைக்கிற, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற எந்த வார்த்தைகளும் தூய ஆவிக்கு எதிராய் செய்கிற வார்த்தைகளாயிருக்கிறது. அந்த வார்த்தைகளை செய்கிற பொழுது அதனுடைய பலன் கண்டிப்பாய் ஒருவர் அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது. எனவேதான் அன்னை மரியாள் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறவளாய் என்று சிந்திக்கிறோம் என்று சொன்னால், எந்த நொடி பொழுதும் கூட இத்தகைய ஒற்றுமையை குலைத்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாயிருந்தார். தன்னை ஒரு வாள் ஊடுருவும் என்று நினைத்தாலும் கூட, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எங்கேயுமே எப்பொழுதுமே ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சீடர்கள் மத்தியிலே ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் உதித்ததாய் கேள்விப்பட்டது கிடையாது. எனவே அந்த அற்புதமான ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று மௌனம் காத்திருந்தாலே அதுவே ஒற்றுமையை நிலைநாட்டுகிறதனுடைய முதல் படியாயிருக்கிறது. நிறைய நேரங்களிலே மௌனமாயிருந்தாலே நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும்? வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதுவாக போயிடும். நம்ம எதுவும் ஓரமாக ஒதுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. மௌனமாய் இருந்தாலும் கூட, இது ஆண்களுக்கு நன்றாய் தெரியும். எப்பா அமைதியாக இருந்திருக்கலாமே, பிரச்சனை அப்படியே 4 வார்த்தை பேசிட்டு போயிருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பான். எனவே மௌனமாய் இருப்பது கூட இங்கே ஒரு வேர்ச்சியோவாய் பார்க்கப்படுகிறது, ஒரு அடிப்படையாய் பார்க்கப்படுகிறது, ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இதை அற்புதமாய் செய்து வந்தார். திருத்தூதர்கள் பணி அதிகாரம் 17 இறைவசனம் 26 28 வரை எடுத்து வாசிக்கிற பொழுது, அங்கே ஒரு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். ஒற்றுமையாய் இருக்கிறார்கள் என்றால் ஒத்த சிந்தனை இருக்கிறவர்களாய் இருக்கிறார்களா, அல்லது ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாய் இருக்கிறார்களா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் ஒற்றுமையாய் இருக்கிறார்களா, மேடவாக்கம் சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம், இல்லை அன்பியமாய் இருக்கிறோம், இந்த அன்பியத்தில் இருப்பதனால நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம், அப்படி என்பது அல்ல. நம்முடைய நாட்டினுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்களே, அதுதான் இங்கே ஒருவருடைய சிந்தனை ஒருவரை ஒற்றுமையாக்குகிறது என்று சொன்னால், அந்த சிந்தனைகள் கலைந்து போன பிறகு ஒற்றுமை அங்கே இருக்காது. நான் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஆனால் அந்த பகுதியிலிருந்து ஒரு சிறு பிரச்சனை வந்தால் அது அந்த ஒற்றுமை அங்கே கலைந்து போகும். எனவே இங்கே அன்னை மரியாள் திடமாய் கேட்கிற ஒற்றுமை என்னவென்று சொன்னால், எத்தகைய ஏக்கங்கள் இரக்கங்கள் வந்தாலும் கூட ஒற்றுமை குலையாத ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை யாராயிருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். திருத்தூதர்கள் பணி அதிகாரம் 17 இறைவசனம் 26 28 வரை இதைத்தான் மிக அற்புதமாய் சொல்லுகிறது. எனவே ஒற்றுமை என்பது ஒரு பொதுவான அடிப்படையை கொண்டதாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை அடிப்படையாய் கொண்டவர்கள் அங்கே அனைத்தையும் தாங்கிக் கொள்பவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று ஆண்டவர் இயேசுவை அடிப்படையாய் கொண்டவர்கள், இன்னொன்று மனித தன்மையை அடிப்படையாய் கொண்டவர்கள், இரக்கத்தை அடிப்படையாய் கொண்டவர்கள். எனவே கடவுள் இயேசு என்கிற அடிப்படையும் மனிதன் இரக்கம் அமைதி சமாதானம் என்கிற இந்த 2 அடிப்படையும் ஒன்றாயிருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? திருப்பாடல் அதிகாரம் 133 வசனம் 1 சொல்லுகிறது,
யார் ஒருவர் மனிதத்தன்மையோடு ஒன்றாய் இருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஆண்டவர் படைத்திருக்கிறார், மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மீண்டும் ஆண்டவரிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அங்கே மனித தன்மையும் இருக்க வேண்டும். நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை போற்றுகிறேன், கடவுளை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அயலானை நேசிக்காமல் இருந்தால் அந்த ஜெபம் ஒரு அர்த்தமற்றதாய் மாறி போகும். எனவே ஒற்றுமையினுடைய பொதுவான அடிப்படை இரண்டை சார்ந்ததாய் இருக்கிறது. கடவுளை சார்ந்ததாய், இயேசுவை சார்ந்ததாயும் மனிதனை சார்ந்ததாயும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாத பொழுது அங்கே உண்மையாகவே ஒற்றுமை என்பது ஒரு கேள்விக்குரிய ஆய்ப்போகும். அன்னை மரியாள் என்று சொல்லுவாங்களே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல, ஃபெவிகாலின் பலமான ஒட்டு என்பதை போன்று அன்னை மரியாள் உண்மையாகவே மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கிற ஒற்றுமையினுடைய பலமான ஒன்று. எனவே அன்னை மரியாள் எப்படி என்று சொல்லுகிற பொழுது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 2, 3 மற்றும் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 14 எதை அடிப்படையாய்? தூய ஆவியை அடிப்படையாயும் அன்பை அடிப்படையாயும் வைத்து ஒற்றுமையை நிலைநாட்டுகிறார்கள். தூய ஆவி கடவுளாயும் அன்பு மனிதனாயும் அன்னை மரியாள் இரண்டையும் கலந்து கொடுக்கிறார். வாழுகிற பொழுதும் கூட எங்கேயும் ஆண்டவரை அவர் விமர்சித்தது கிடையாது. ஏன் இப்படி செய்கிறாய் என்று ஒரு கேள்வியை உதிர்த்தாரே தவிர அதை மீண்டும் தியானிக்க ஆரம்பித்தார். இதை போன்று தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அவர் ஒன்றாய் சேர்த்து ஆண்டவருடைய பணியை அவர்களை செய்ய வைத்தார். அது அன்பின் படியாயிருக்கிறது. எனவே கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனம் 14 சொல்வது போல அன்பை அடிப்படையாய் வைத்து அன்னை மரியாள் மிக அற்புதமான சீடத்துவத்தை மீண்டும் புதுப்பித்தால். கலைந்து போனார்கள், பயந்து போனார்கள், நடுங்கி போனார்கள். அப்படி நடுங்கி போன ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒன்றாய் இணைத்து அற்புதமான ஆண்டவரினுடைய பணியை செய்ய வைத்தார்கள். எனவே அன்னை மரியாள் உண்மையாகவே ஒற்றுமையை நிலைநாட்டுகிற உண்மையான ஒரு காரணியாய் இங்கே இருந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, லூகாஸ் நற்செய்தியாளர் அற்புதமான ஒரு அன்னையினுடைய திருவுருவ படத்தை வரைந்ததாய் வரலாறு சொல்லுகிறது. எதற்காக அவர் வரைந்திருப்பார்? அன்னை மரியாளை ரொம்ப பிடிச்சதுனால ஒரு படம் வரைஞ்சாரா? அல்லது சீடர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அன்னையினுடைய திருவுருவ படத்தை நிலைநாட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இந்த மண்ணை மிதித்த சீடரும் கூட, தோமையாரும் கூட எதற்காக அப்படி என்று சொன்னால், கலங்கி நின்ற பொழுது என்ன ஆகுமோ என்று மீண்டும் அவரவர்களுடைய தொழிலுக்கு அவர்கள் சென்றாலும் கூட அவர்களை எல்லாம் ஒன்றாய் இணைக்கிற ஒரு காரணியாய் அன்னை மரியாள் அங்கே திகழ்ந்ததினுடைய வரலாற்று உண்மைதான் அவர்கள் அன்னைக்கு கொடுத்த புகழ். இன்று அன்னையினுடைய புகழ் மாலையை பாடுகிறோம் என்று சொன்னால் அது சீடர்கள் அவர்களை ஒன்றிணைத்ததனுடைய அற்புதம்தான் அன்னை மரியாளுக்கு நாம் இன்று புகழ் பாடலை பாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள், அன்னையினுடைய அற்புதமான அந்த வாழ்வை பிரதிபலிக்கிறவர்கள் வீட்டிலே ஒற்றுமையை நிலைநாட்டுவார்கள். அந்த ஒற்றுமை எதனை அடிப்படையாய் வைத்திருக்கும்? அன்பை அடிப்படையாய், இரக்கத்தை அடிப்படையாய், அமைதியை அடிப்படையாய், சமாதானத்தை அடிப்படையாய் வைத்திருக்கும். விவிலியத்திலே ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகளாய் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு வசனம் ஒன்று உண்டு. எனவே நம்முடைய உறுப்புகள் பலவாயினும் நம்முடைய உடல் ஒன்றாயிருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் தனியாய் செயல்பட்டு விட முடியாது. எனவே அத்தகைய ஒரே உடலாய், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிற ஆண்டவரினுடைய உடலாய் ஒற்றுமையாய் செயல்படுகிற பொழுதுதான் இங்கே ஆசீர்வாதம் இருக்கும். கிளைகள் தனியாய் பலன் கொடுத்து விட முடியாது. கிளைகள் கண்டிப்பாய் பலன் கொடுத்து விட முடியாது. அது அந்த மரத்தோடு ஒன்றிணைகிற பொழுதுதான் அங்கே பலன் கிடைக்கும். கிளைகள் மட்டும் நான் தனியாய் வளர்ந்து பலன் கொடுத்து விடுவேன், நான் மட்டும் ஆண்டவரின் துணை இல்லாமல் வளர்ந்து விடுவேன் என்று எந்த மனிதனும் அதை சொல்லிவிட முடியாது.
எனவே கடவுளோடு மீண்டும் ஒன்றிணைக்கிற ஒரே காரணி, ஒரே வழி அன்னை மரியாளாய்த்தான் இருக்கிறார். திருச்சபை அற்புதமாய் சொல்லுகிறது, ஆண்டவரினுடைய அந்த ஆசீர் பெறுவதற்கும் திருச்சபையின் வழியாய் அன்னையின் வழியாய் உண்மையாகவே விண்ணக வாழ்வை பெறுவதற்கும் அன்னை மரியாள் மட்டும்தான் ஒரு அற்புதமான வழி, அற்புதமான ஒரு காரணியாயிருக்கிறார். எனவே நம்மை மட்டுமல்ல, இந்த உலகிலே வாழுகிற ஒவ்வொருவரையும் இணைக்கிற, ஒன்றிணைக்கிற அற்புதமான ஒரு காரணியாய் அன்னை மரியாள் திகழ்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலே என்றுமே நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் 1000 சொல்வார்கள், ஏன் அன்னையை இப்படி நீங்கள் ஒரு மையமாய் வைத்து சொல்லுகிறீர்கள் என்று 1000 சொல்லக்கூடும். ஆனால் என்றுமே ஒரு கருவியை ஏறி வருகிற ஏணியை உதைத்து விடக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்துவிடக்கூடாது. அற்புதமான ஆண்டவரை தாங்கிய பேழையை உதைத்து தள்ளுகிற கிறிஸ்தவர்களாய், நன்றி கெட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துவிடக் கூடாது. எனவே அன்னை மரியாளின் வழியாய் நாம் எப்பொழுதுமே ஒன்றாய் ஒற்றுமையாய் இணைந்துதான் ஆண்டவருடைய விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். திருச்சபையினுடைய ஒரு தாரக மந்திரம் ஒன்று இருக்கிறது, யாரும் தனியாய் விண்ணக வாழ்வை பெற்றுவிட முடியாது. அந்த விண்ணக வாழ்வு எப்படி என்று சொன்னால், அனைவரும் சேர்ந்த ஒற்றுமையாய் அனைவரும் சேர்ந்த வாழ்வைத்தான் விண்ணக வாழ்வு என்று சொல்வார்கள். எனவே அதற்கு தாயாய் மையமாய் அந்த விண்ணக வாழ்வினுடைய அனைத்து குடும்பத்தினுடைய தலைவியாய் இருக்கிறவர் அன்னை மரியாள். எனவே நம்முடைய வாழ்வினுடைய மையமாயும் நம்முடைய குடும்பத்தினுடைய மையமாயும் அன்னை மரியாள் திகழ இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம். துன்பம் வருகிற பொழுது, நம்முடைய குடும்பங்கள் கலங்கி நிற்கிற பொழுது அன்னையிடத்திலே ஜெபியுங்கள். ஒற்றுமை குலைந்து போகிற பொழுது, சமாதானம் இழந்து போகிற பொழுது, அமைதி இழந்து போகிற பொழுது அன்னையிடத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள், அன்னையே எங்களுடைய வாழ்விலே வாரும், எங்களுடைய வாழ்விலே ஒற்றுமையை கொடும், எங்களுடைய வாழ்விலே அதிசயங்களை ஆண்டவர் வழியாய் பெற்று கொடுமா என்று ஜெபத்தை சொல்லி பாருங்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாய் வார்த்தையே இன்றி ஓடோடி சென்று உதவி செய்தவள், உறவுகளை பேணி காக்கிறவள், நம்மையும் ஒற்றுமையாய் பேணி காப்பாள். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் சிறப்பாக எங்கள் பங்குத்தந்தை அருட்பணி காணிக்கைராஜ், உதவி பங்குத்தந்தை அருட்பணி விமல்ராஜ் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை அவர்கள் சிறப்பான முறையில் செய்யவும், அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஆயர்களாக விளங்கவும், அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம நலமளிக்க வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆளுகையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் சுயநலம் கருதாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனதினை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, ஒற்றுமையை நிலைநாட்டுபவள் அன்னை மரியாள் என்ற கருத்தினை இறை சிந்தனையாக நமக்கு வழங்கி இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள அருட்பணி கிறிஸ்டோபர் அவர்களையும் அவர்களின் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து, அவர்கள் அனைவரின் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே இறைவா, எங்கள் பங்கு குடும்ப மக்கள் பொருளாதார சிக்கல்கள், பணியில் ஏற்படும் சிக்கல்கள், பிள்ளைகளின் கல்வி, நோயால் வாடுவோர் என பலவிதமான போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்ணோக்கி பார்த்து
அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே இறைவா, ஒற்றுமையை நிலைநாட்டுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவள் அன்னை மரியாள். அவர்களின் இந்த ஒப்பற்ற பண்பினை நாங்களும் எங்கள் சமூகம், திருச்சபை, பங்குத்தளம், குடும்பம் போன்ற இடங்களில் ஒற்றுமையுடன் ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வரம் வேண்டி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குடும்ப தேவைகளுக்காக இதோ இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி சகாய அன்னையினுடைய அளவற்ற விதமான பரிந்துரையை நாடி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பு தாயே, இதோ ஓடோடி சென்று உதவி செய்கிற அற்புதமான சகாய தாயே, எம்முடைய குடும்பங்களையும் வந்து சந்தியும், எங்கள் குடும்பங்களோடு வாழும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய தூய ஆண்டவரினுடைய அற்புதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அளவற்ற விதமாய் பெற்றுத்தாரும். இதோ அமைதியை இழந்து தவிக்கிற, சமாதானம் இழந்து தவிக்கிற, குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நிறைய அமைதியை கொடுக்கும்படியாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய பாதம் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து பூரண சுகம் கொடுக்கும்படியாகவும் இதோ இந்த ஆலயத்தை நோக்கி வருகிற ஒவ்வொருவரினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படியாய் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுகள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த பொழுதும் அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்தை அருந்திய பேர் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் விட்டு சென்று அன்பையும் அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றாயிருப்பது போல் நம்மை சார்ந்தவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக என்று முன்மொழிந்த ஆசி கூறிய உண்மையான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமையை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. ஆமென். இன்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராய் வாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. இன்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராய் வாய்.
உன் வழி நாளும் வாழ்ந்திடவே இன்று என்னில் எழுந்திடுவாய். உன் வழி நாளும் வாழ்ந்திடவே இன்று என்னில் எழுந்திடுவாய். என்னில் எழுந்திடுவாய். இன்பகத்தில் உன்னை அழைத்து என்னில் எரிகின்ற சுடராய் வா. என்னை மிதமாய் கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. வணக்க மாதத்தினுடைய 12ஆம் நாளை வழிபாடுகளை சிறப்பித்து அன்னையை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளில் ஒற்றுமையை நிலைநாட்டுபவர் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையை நம்முடைய வழிபாட்டினுடைய சிந்தனையாக வைத்து தியானித்து இருக்கிறோம். இன்றைய திருவழிபாட்டை தலைமை ஏற்று நமக்காக செபித்து இறை சிந்தனைகளை வழங்கி இறை ஆசிரை பெற்று தந்திருக்கிறவர் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள். சட்ராஸ் என்கிற பங்கினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். சட்ராஸ் என்கிற பங்கு கல்பாக்கும் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பங்கு தளம். தந்தை அவர்கள் 8/5/2011 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஒரு 4 நாட்களுக்கு முன்புதான் அவர் தன்னுடைய குருத்துவ அருள்பொழிவு பெற்ற நாளை அவர் சிறப்பித்தார். 11 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி 12வது ஆண்டை துவங்கி இருக்கிறார். தன்னுடைய முதலாம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய பேராலயம் கத்தீட்ரல் ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி 2ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக ராமாபுரம் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். 3ஆம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக உரகடம் என்கின்ற கிராமப்புற பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி அதன் பின்பாக அம்மையப்ப நல்லூர் என்கிற பங்கிலே 5 ஆண்டு காலமாய் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றினார். நான் அந்த பங்கினுடைய அருகாமையிலே தான் அங்கே இருந்தேன். தந்தை அவர்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே இருக்கிற ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை மிக அற்புதமாக அதை உயர்த்தி நிறைய மாணவர்கள் வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்கின்ற ஒரு பள்ளியாக அதை மாற்றினார். பள்ளியை சீர்படுத்தினார். நிறைய கிளை பங்குகள் இருக்கக்கூடிய ஒரு பங்குதளம். அதனுடைய பங்குகளை எல்லாம் கிளை பங்குகளை எல்லாம் செம்மைப்படுத்தினார். அதன் பின்பாக 5 ஆண்டு காலம் தன்னுடைய பணி வாழ்வை அங்கே முடித்து பின்பாக 1000 இல்லத்திலே ஒரு ஆண்டு தன்னுடைய பணியை நிறைவு செய்தார். இப்போது சட்ராஸ் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படுகிறார். இந்த நாளிலே நம்முடைய அழைத்தலை ஏற்று இந்த மழை பெய்யக்கூடிய இந்த சூழலிலும் கூட ஒரு கண்டிசிவான ஒரு ஏதுவான ஒரு சூழல் இல்லாமல் இருந்தாலும் கூட அங்கிருந்து பயணித்து இந்த திருப்பலி நமக்காக நிறைவேற்ற தந்தை அவர்கள் வந்திருப்பது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. எனவே இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கிற அருளானந்த அன்பியத்தின் சார்பாகவும் இறை மக்கள் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக பொன்னாடையை போர்த்த திரு லாரன்ஸ் அவர்களையும் பரிசினை வழங்க திருமதி மல்லிகா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இன்று இந்த வழிபாட்டை இன்றைய நாளினுடைய வழிபாட்டை சிறப்பித்து தந்திருக்கிறவர்கள் அருளானந்த அன்பியும்
வழக்கம் போல தேர், ஜெபமாலை, திருப்பலி ஆகியவற்றை மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயத்தை சுற்றி தேர் சுமந்து பவனியாக வர முடியாத ஒரு சூழல். ஆனாலும் கூட ஆலயத்தில் நாம் அன்னையினுடைய திருத்தேரை வைத்து ஜெபித்திருக்கிறோம். எனவே இந்த நாளை நமக்கு சிறப்பித்து தந்திருக்கிற அருளானது அன்பிய இறை மக்களையும் அவர்களை வழிநடத்துகிற பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய நன்றிகளை அவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டல் வழியாக தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினத்தினுடைய வழிபாடுகள். நாளைய தினத்தை சிறப்பிக்கிறவர்கள் புனித பேதுரு அன்பியும், திருப்பலியை சிறப்பிக்க வருகிற தந்தை ஃபாதர் அலோசியஸ், உதவி பங்கு தந்தை பள்ளிக்கரணை. சிந்திக்கிற தலைப்பு சிந்தனை: ஓரங்கட்டப்பட்டவர்களின் ஆதரவு அன்னை மரியாள். இந்த நாட்களில் மழை பெய்வதனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக போய்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். வழக்கமாக வருகிறது கூட இன்றைக்கு சில பேர் வராமல் இருப்பதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து இந்த வழிபாடுகளை சிறப்பிக்க அனைவரும் வருகை புரியும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பியங்களில் அனைவருக்கும் திருவிழாவினுடைய அழைப்புதல்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தயவு செய்து உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களை அணுகி திருவிழாவினுடைய அழைப்புதல்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பியத்திலும் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய விவரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. இந்த கோவிட் சமயங்களிலே காலங்களிலே சில குடும்பங்கள் பங்கிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வருகிறார்களா இல்லையான்னு தெரியவில்லை. சில குடும்பங்களே திருமணமாகி அவர்கள் வேறு பங்குக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுடைய பெயர் இன்னும் நம்முடைய பங்கினுடைய அந்த சிஸ்டத்தில், நம்முடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கிறது. சில பேர் மரித்தும் இருக்கிறார்கள், இன்னும் அவருடைய பெயர் இருக்கிறது. விவரங்கள் எல்லாம் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன், இன்றைக்கு நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்ற அந்த விவரங்கள் சரி பார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு அன்பியத்துக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விவரங்களை கொடுத்திருக்கிறோம். ஏதோ உங்களுடைய அன்பியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதை சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இறை மக்கள் அன்பிய பொறுப்பாளருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பியங்களுடைய விவரங்கள் இன்னும் சில அன்பியங்கள் கொடுக்கப்படவில்லை. எனவே இன்னும் வாங்காத உங்களுடைய அன்பிய குடும்பங்களுடைய விவரங்களை வாங்காத அன்பிய பொறுப்பாளர்கள் அலுவலகத்தில் வந்து உங்களுடைய அன்பிய குடும்பங்களுடைய விவரங்களை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த பணிகளை முடித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களுடைய அன்பியத்தினுடைய குடும்பங்களுடைய விவரங்களை பங்கு அலுவலகத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அருட்தந்தை காணிக்கை ராஜ் இந்த மறை மாவட்டத்தில் பலவிதமான வளர்ச்சி பணிகளுக்கு சொந்தக்காரராய் அருட்தந்தை இருக்கிறார். ஏறக்குறைய நான்காவது பங்கு என்று நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாய் இருந்து எப்படி செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேண்டும், எப்படி அற்புதமாய் மறையுரை நிகழ்த்த வேண்டும், எப்படி ஒரு பங்கை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இந்த மறை மாவட்டத்திலே ஒரு உதாரணம் யார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையை சொல்லலாம். எனவே இந்த நேரத்திலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காகவும் எங்களுடைய பங்கு மக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இங்கே இருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அருள் நிறைந்த அம்மணி அகிலலோக நாயகி. அருள் நிறைந்த அம்மணி அகிலலோக நாயகி. ஆண்டவனின் அன்பு தாயும் நீ. எங்கள் அன்னையே ஆண்டவனின் அன்பு தாயும் நீ. காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். துன்பத்தில் துணை நீ என்றோ, துயரம் துடைக்கும் தாய் என்றோ. துன்பத்தில் துணை நீ என்றோ, துயரம் துடைக்கும் தாய் என்றோ. தூய்மை என்னும் லீலி மலரும் நீ. எங்கள் அன்னையே தூய்மை என்னும் லீலி மலரும் நீ. காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.